உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ விஜய் காவேரி அவங்களுக்கு வந்துட்டு அங்கே வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு. அவங்க வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க, பேக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் ஷேர் ஆகிருந்தது இல்லையா. ஸோ இதுக்கு பின்னாடி தாத்தாவோட அந்த சத்தியம் தான், அவர் வாங்கின அந்த சத்தியம் தான் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி வெளி வந்திருக்கு. இதை வந்து காவேரி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க விஜய்கிட்ட அவங்க சொல்லி புரிய வச்சு, பாட்டியோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், வயசான காலத்தில் அவங்க அன்புக்கு ஏங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீட்லேயுமே வந்து பார்த்தா பாட்டி இன்றைக்குமே அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் ராதா அம்மா இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி கிட்ட கொஞ்சம் நல்லாவே நடந்துக்கிறாங்க. நீ எப்படிமா இருக்க, உனக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா, டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரிங் அந்த இடத்துல அவங்க சைட்லேருந்து வெளி வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பாட்டிக்கு வந்துட்டு ஸோ அவங்க இந்த மாதிரி நடிக்கிறாங்களா, திரும்பவும் வில்லியாக மாற போகிறாங்களா, அவங்க ஏதாவது ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணுறாங்களா விஜயை திரும்ப கூப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு இல்லையா. ஆனால் ராதா அவங்க பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் அது ரியலாகவே தான் இருந்துச்சு. பாட்டிக்கு வந்து நிஜமாவே உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஜய் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போதுமே காவேரி சொல்கிறாங்க நானும் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பாட்டி இப்போ டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, ஏன் நானும் என் பேரனும் கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்க விட மாட்டியா, அங்கேயும் கூட வரேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. உடனே காவேரி அப்பா சாமி நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவங்க சித்தி அப்புறம் பாட்டி 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா வெளியிலேருந்து அனுப்பி வச்சுட்டு ஸோ இதில் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவரை வந்துட்டு நம்ம அவரோட அந்த ரெட் காரில் ஏறி அவர் போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப மாசாக இருந்துச்சு. ஸோ கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வெளியில் வந்துட்டு அங்கே இருக்க அந்த ஈசி சேர்லேயே வந்துட்டு தாத்தா உட்காந்துடுறாரு. காவேரி வந்து படிக்கட்டில் உட்காந்துடுறாங்க. ஸோ அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ காவேரியாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு காவேரி அந்த பாச பிரிவு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவும் சூப்பராக புரிய வச்சுருக்காங்க. ஸோ தாத்தா கிட்டே கேட்குறாங்க, என் தாத்தா முன்னாடிலாம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம், இப்போ 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போதுமே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தாத்தா இதுக்கு ரொம்பவும் அழகாக சொல்லியிருப்பார். ஆமாம் காவேரி, முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் தனித்தனியாக இருந்தாலும் கடைசியில் நம்ம ஒன்றா சேரும்போது அந்த பாசம் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலமா. ஆனால் இப்போ பாரு, ஒரு சின்ன பிரிவு கூட ரொம்பவும் அது ஒரு கேப்பை ஏற்படுத்திடுது இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லி இவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தாத்தா சொல்கிறாரு, ஏமா காவேரி எனக்காக ஒரே ஒரு சின்ன விஷயம் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கும்போது, நீ அதுக்கப்புறம் இதில் முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது, இந்த தாத்தாக்காக நீ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக செய்கிறேன் தாத்தா, நான் எவ்வளோ சூழ்நிலையில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட்டாக இருந்தது நீங்கள் தான் தாத்தா, நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்போது என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா, அதனால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் தாத்தா அப்படிங்கும்போது அவர் சத்தியமும் கேட்குறாரு. அதனால் இவங்க சத்தியமும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, நான் திரும்பவும் சொல்கிறேம்மா, இது முடியாதுன்னு மட்டும் நீ சொல்லிடக்கூடாது அப்படின்றாங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் தாத்தா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, விஜயை நீ திரும்ப இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் இந்த வீட்டுக்கு வந்துடணுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாருமா பாட்டி வந்துட்டு விஜயை பார்த்த உடனே தான் எவ்வளோ சந்தோஷமாக அந்த சிரிப்பையே நான் இப்போ தாம்மா பார்க்குறேன் அவன் முகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்துட்டு காவேரி என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன தாத்தா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏமா காவேரி இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, இது நான் வந்து விஜயை வாங்கன்னு கூப்பிடவே இல்லையே தாத்தா, விஜயை தான் என்கிட்ட வந்துட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி வந்தார், அப்புறம் நான் பிரித்து கூப்பிட்டு போனேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைம்மா, திரும்ப விஜய் இங்கே வரணும்னா அது உன் கையில் தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் காவேரி கேட்குறாங்க, ஏன் தாத்தா விஜய் மட்டும்தான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா காவேரி பேசுகிற, நான் விஜயை கூட்டிகிட்டு வாமான்னு தானேம்மா சொன்னேன், விஜயை அனுப்பி வையின்னு நான் உங்ககிட்ட சொல்லலையேம்மா, நீயும் தான் அப்போ வீட்டுக்கு வரணும், 2 பேரும் இங்கே வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே ராதா சொல்கிறாங்க, அவர் எல்லாமே சரியாக இருக்குப்பா, பிபி வந்துட்டு நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஹையாக இருந்துச்சு, இன்றைக்கி போய் செக் பண்ணுறோம் சுத்தமாக இல்லைப்பா, எல்லாமே நார்மலாக இருக்குது, ரொம்பவும் ஹாப்பியாக உட்காந்துருக்காங்கப்பா, அந்த யாரோ வந்து நிற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலைப்பா அம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. உடனே என்ன சொல்லிடுறாங்க, ராதா விஜய் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் இங்கே வீட்டில் ஆச்சு, அதனால் நீ உடனே போயிட்டு விஜய்க்கு ப்ரான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ரைஸ் கொஞ்சமாக தான் சாப்பிடுவான், ப்ரான் நிறைய போட்டு நீ நல்லா பண்ணு சரியா போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இரு முதல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வா, விஜய்க்கு வந்துட்டு அது வரைக்கும் பசி தாங்க மாட்டான், அவன் போ முதல்ல எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பவுலில் போட்டு அப்பயும் விஜய்க்கு மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, காவேரிக்கு கொடுக்கல. காவேரி அப்படியே இப்போ பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு தனியாக உட்கார வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் நம்ம பார்க்கும்போது தெரியுது. காவேரி எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ உட்காந்துட்டு விஜய் எப்படி அவங்களாம் கேர் பண்ணுறாங்க, விஜய் இங்கே தான் இருக்க வேண்டிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரூட்ஸை வந்து தாத்தா பாட்டியும் பேரனும் மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ப்ரான் பிரியாணி எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு தாத்தா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ அங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருப்பியோ என்னவோ அப்படிங்கும் போதுமே காவேரிக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா
சரி தாத்தா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி விட மாட்டேங்கிறாங்க. என்ன விஜய் கிளம்புறேன்னு சொல்கிற, நீ என் கூடயே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி பாட்டி நான் எங்கேயுமே போகல, உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் போட சொன்னாங்கல்ல, நல்லா தூங்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு பாட்டியை நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் கிளம்ப போகிறாரு. அப்போவும் அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்க, விஜய் நீ கிளம்பி போயிடுவ, திரும்பவும் முழிச்ச உடனே அவங்க உன்னை தாண்டா தேடுவாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி சித்தி நான் எங்கே போயிட்டேன், இங்கே தானே இருக்கேன், ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியும் போயிடுறாங்க. ஸோ கிளம்பும் போதுமே காவேரி வந்துட்டு பின்னாடி திரும்பி இப்படி தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தா இருந்துட்டு மனசில் வச்சுக்கோமா மறந்துடாதம்மா அப்படிங்கிறாங்க. தாத்தா நான் இது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்க ப்ராமிஸ் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க வீட்டு பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ வீட்டை பற்றி அவங்க அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ இவங்க விஜயை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்க போர்ஷனில் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ காவேரி பால் எடுத்துகிட்டு போகிறாங்க விஜய்க்கு. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு விஜய். என்னங்க ஆச்சு, பாட்டி முழிச்சிட்டாங்களா, சித்தி எதுவும் ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை காவேரி எதுவும் ஃபோன் பண்ணல, பாட்டிக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்கோம்ல, நல்லா தூங்கட்டும், அவங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தானே சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்முனே உட்காந்துருக்காங்க. இப்போ விஜயை பார்த்துட்டு காவேரியே சொல்கிறாங்க, என்னங்க முடிவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எதை பற்றி கேட்குற காவேரி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க பாட்டி இப்படி முடியாமல் இருக்காங்க, நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கல்லங்க, இப்போ நீங்கள் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது, முழிச்சோடனே அவங்க எப்போ முழிப்பாங்களான்னு இந்த டென்ஷன்லேயே நீங்கள் சரியாக தூங்க மாட்டீங்கங்க, உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, எதுக்குங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, ஃப்ரீயாக விடு காவேரி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் சொல்கிறத ஒரு விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு. நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க தானே, இந்த விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு, அங்கே போய் பாட்டி கூட இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல வர அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் காவேரி அப்படிங்கிறாங்க. எனக்கு அங்கே போனால் உன்னை வந்துட்டு பாரு, இன்றைக்கே பாட்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் வரேன்னு சொல்லும்போது பாட்டி எப்படி சொல்லிட்டாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களோன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது காவேரி அப்படிங்கிறாரு. அப்போ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு நீங்கள் கூட இருக்கீங்கல்ல, நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு யார் என்ன பேசினாலும் அது பெருசாகவே இருக்காதுங்க, உங்களை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா, எனக்கு அது போதும், பாட்டி என்ன பேசினாலும் நம்ம பாட்டி தானே, பரவாயில்ல விடுங்க, அவங்களே போக போக என்னை புரிஞ்சுக்குவாங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன்னு சொன்னதுக்கே எங்களை தனியாக இருக்க விட மாட்டியான்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் இங்கேயே இருக்கிறது தான் இருக்க எனக்கு பாட்டிக்கு வந்து என் மேலே கோவத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை காவேரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்காக சுயமரியாதை கிடைக்கணும், எனக்கான அந்த மரியாதை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் வாஸ்தவம் தான், மரியாதைங்கிறது தானாக கிடைக்கணுங்க, நம்ம போயிட்டு எனக்கு மரியாதை வேணும்னு கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது, பாட்டியே போக போக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, உங்களை கூடவே இருந்து வளர்த்தவங்க, திடீர்னு நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க, அதுவும் எனக்கு இது எதுவுமே வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டு வந்த வார்த்தை தான் அவங்கள ரொம்பவும் பாதிச்சிருக்குங்க, அதனால் வேண்டாங்க, தயவு செஞ்சு நம்ம அங்கேயே போயிடலாங்க, பாட்டி பாவம் இல்லை, அவங்களோட உடல்நிலையை மனசில் வச்சாது நீங்கள் கொஞ்சம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா காவேரி அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம அங்கே போகிறதுல, எத்தனை நாளைக்கு நம்ம இங்கேயே இருந்துகிட்டு இருக்க முடியும், நீங்கள் அங்கே பார்த்தீங்களா உங்களை எப்படியெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க, நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய ஆள் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட சந்தோஷம்லாம் அங்கே முக்கியமே இல்லை காவேரி, நான் எந்த சூழ்நிலையிலையும் இருந்துக்குவேன், இங்கே வந்து நான் நல்லாவே எல்லாமே பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்கள, அப்போ உங்கள் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லையாங்க, நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருக்காங்க, அதை விட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும், நம்ம அங்கேயே போயிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் காவேரி, போகலாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. ஸோ மறுநாள் வந்துட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் போயிட்டு சாரதாம்மா கிட்டே சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி பாட்டி வந்துட்டு விஜய் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கம்மா, விஜய் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்காரு, அவங்க தூங்கி முழிச்ச உடனே விஜயை தான் தேடுறாங்க, அதனால இவரும் சரியாக தூங்க மாட்டேங்கிறாருமா, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்க காவேரி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா அவர் அங்கே தாம்மா இருக்கணும், நேற்று அந்த ஒரு நாள் அவங்க அங்கே இருந்ததே பாட்டிக்கு வந்துட்டு பிபி சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம்மா, சிரித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரித்து பேசினாருன்னு தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணாருமா, தாத்தா வந்து என்கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசிட்டு உட்காந்துருந்தாருமா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. சரி காவேரி, தம்பி சந்தோஷமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. அவர் தாம்மா ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை, நான் பேசி ஒரு வழியாக போகலாங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லியிருக்காரு, அதனால் நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே கங்கா வந்துட்டு திரும்பவும் அங்கேயே போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை, விஜய் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் நாங்கள் போயிட்டு வரோம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அப்பாடா கிளம்பி போகிறாங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. பாட்டி இருந்துட்டு வந்து என்ன காவேரி அங்கேயே போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, அங்கே அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அங்கே போய் விஜய் கூட இருந்தால் தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ தாத்தா ஃபோன்
பண்ணிட்டு அம்மா காவேரி அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, விஜய் கிட்ட பேசுனியாம்மா, என்னம்மா சொன்னாவன், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாத்தா நான் பேசியிருக்கேன் தாத்தா, சரின்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் தாத்தா, அங்கே தான் வரோம், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராதா கிட்ட மட்டும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து விஜயும் காவேரியும் இங்கே வராங்க, இவ்வளோ நாள் கழித்து திரும்பவும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அதனால் அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்து வாசலில் நிற்கும் போதுமே அஜயோட அம்மா வந்துட்டு ஆரத்தி தட்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம எப்படி காவேரியை ஏற்றுக்குவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம், ஒரு மாதிரி நினச்சோம், கடைசியில் ஆரத்திலாம் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது. உள்ளே போயிட்டு உட்காந்தோடனே பாட்டி வந்துட்டு, விஜய் திரும்பவும் என்னை விட்டுட்டு நீ போயிட்டில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டி, இங்கே பாருங்கள் எல்லா லக்கேஜுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் இனிமேல் இங்கே தான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரியை பார்க்குறாங்க. காவேரியோட திங்ஸும் இருக்குது அப்படிங்கிறவொன்னே பார்த்துட்டு அவங்க முகம் மாறுது. ஸோ இதை பார்த்தோன்னே காவேரிக்கும் ஒரு மாதிரி ஆகுது. விஜயும் அதை கவனிச்சிடுறாரு. ஸோ விஜயும் பாட்டியும் வந்து ரொம்ப நேரமாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது காவேரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆகுது. ஸோ பாட்டி ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் நின்று இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராதா அவங்க பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜய் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவானோ வரமாட்டாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். இப்போ அம்மாவுக்கு உடம்பும் இப்படி சரியில்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப கவலையில் இருந்தேன். நல்ல வேளை அவனை திரும்பி நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். திரும்ப நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கே எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. இதே வாயால் தான் உங்ககிட்ட வந்துட்டு நீ விஜயை விட்டு விலகி போயிருன்னு சொல்லி சொன்னோம். திரும்பவும் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு காவேரி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, தெரியாமல் தானே சொல்லிட்டீங்க, நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தாத்தா வந்துட்டு தனியாக நின்றுட்டுருக்காரு. காவேரியாக போய் பேச போகிறாங்க. தாத்தா அப்படிங்கிறாங்க. மாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா, நீ என்ன முடிவு எடுப்பியோ என்ன பயந்துகிட்டே இருந்தேன், ஆனாலும் என் மேலே உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீ எப்படியும் விஜயை கூட்டிகிட்டு வந்துடுவேனா, அதே மாதிரி நீ கூட்டிகிட்டு வந்துட்டமா, ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, பாட்டி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தாம்மா, பாட்டி ஏதாவது சின்ன சின்ன வார்த்தை சொல்லிட்டானா பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா நம்ம பாட்டி தாத்தா, அவங்க என்ன பேசினாலும் சரி, நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கீங்க, எனக்கு இதை தாண்டி என்ன நடந்துட போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டி வயசான காலத்தில் அப்படி பேசுகிறாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களும் ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் அது ஒரு பொறுப்போட, நம்மளோட குடும்பம் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே இருக்கிறது தான் நல்லது, என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்தால் தானே அவங்களுக்கான அந்த மரியாதை கிடைக்கும். ஸோ விஜய் வந்துட்டு அந்த வீட்டில் போய் இருந்தாலும் கங்கா யமுனா இவங்கெல்லாம் விஜயை பற்றி ஏதாவது பேசினாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா. ஆனால் இங்கே வந்துட்டு விஜயை எந்த அளவுக்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நமக்காக விஜய் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த இடத்துல வந்து அவர் இருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர், அவருக்காக நான் இதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்குள்ள எந்த இதுவுமே இல்லை, பாட்டி தானே பேச போகிறாங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ உனக்காக நான், எனக்காக நீ அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளார அவங்கவுங்களுக்கு தெரியாமையே ஒரு இது நடந்திருக்கு இல்லையா. ஸோ அது ரொம்பவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ண விஷயம் இன்ன வரைக்கும் விஜய் கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அது என்னைக்கு தெரிய வருமோ அந்த இடத்துல வந்துட்டு விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட பெட்ரூம் சீன்ஸ்லாம் எப்படி அவங்க வந்துட்டு அந்த ரொமான்டிக்காக பேசுகிறாங்களா, இல்லை அந்த ஒரு கேரிங் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ரூமில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அது அவங்களுக்கு இருக்க இல்லையோ பார்க்க போகிறோம், நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அது இருக்கதா செய்தோம். ஸோ எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.